மாலினி எப்படி சாப்பாடு மீன் குழம்பு சுட சுட சாப்பாடு எத்தனை சாப்பிடு பசங்களுக்கு சாப்பிடு ஏதோ ஒரு மீன் போய் ஓசில கடிச்சா வஞ்சர மீன் நொஞ்சர மீன்ட்டு சோத்து விஷயத்துல ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற சாப்பிடு போ சீக்கிரம் பசங்களுக்கு கொடுமா சாப்பாடு போமா எங்க அக்கா வருது சாப்பாடுலாம் நான் கொடுத்தேன்னு சொல்லிக்காது சரியா பாரு சொல்லிக்காது ஒரு நிமிஷம் என்னடி இந்த வரேன் என்ன நம்ம வீட்டுல சாப்பாடு காணாம போச்சு இங்க வந்து அடி கத்திட்டு இருக்க போய் பசங்க சாப்பிட்டுருப்பாங்க பாரு நீயே சாப்பிட்டு கொடுப்ப கையை கட்டு மோந்து காரு இந்த மீன் குழம்பு நான் தடிக்குது மீன் கழுவி மீன் குழம்பு வச்சா நான் தடிக்காம என்ன பண்ணோம் என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல ராதா ஒரு நாள் பட்னி ஆடம் பாராதா விரதம் நினைச்சுக்க இன்னைக்கு எதுக்கு நான் விரதம் இருக்கணும் ஆமா ஒரு நாளைக்கு விரதம் நினைச்சுக்க நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ சாப்பிட்டல இப்ப வேலையை பாரு யாரு சொத்தை யார் வாங்கி சாப்பிட்டு யார் ஓசலன்னு சொல்றது நரேஷ இங்கெல்லாம் இருக்கு கரண்ட் நரேஷ் எங்க நரேஷ் ஆட்டோட போயிடறானா என்ன கரண்ட் இங்க இருக்கு எங்க வீட்ல இல்ல ஏனா வயிறு புடிங்கிருக்கு வயிறு புடிங்கி இருக்கா உங்க அக்காக்கு தான் வயிறு புடிங்கி இருக்கு சொல்றேன் கரண்ட் இங்கெல்லாம் இருக்கு எங்க வீட்ல எல்லாம் என்ன அர்த்தம் செக் பண்ணி பார்க்க வேண்டியதா இருந்தா எல்லா இடத்துலயும் இருக்கணும் தெரியலையே நான் சாப்பிட்டே இல்லையா சாப்பிடலண்ணா ஏன் சிலிண்டர் இல்ல சரி சிலிண்டர் புக் பண்ணனும் சரி சிலிண்டர் வந்தாதான் சமைக்கணும் ஏமா கேஸ் தட்டுப்பாடு அங்கங்க இருக்கு அதான் நரேஷ் தான் வண்டியா கேஸ் விடுறானேம்மா புடிச்சு ஃபில் பண்ண வேண்டியது தானே புருஷனை பார்த்தா கேஸ் விடுற மாதிரி ஆயிடுது நீ வேற ஏன்னா காமெடி பின்ன என்ன ராக்கெட் விடுற மாதிரியா இருக்கு அவரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு காதுலாம் அடைச்சிங்க காமெடி பண்ணுவீங்க இப்போ சாப்பிடல நீ காலில இருந்து நானும் சாப்பிடல என் பசங்களும் சாப்பிடல போனா சரி நான் போய் சாப்பாடு வாங்கி வரேன்னு இன்னும் ஆளை காணும் சரி ஒன்று பண்ணிட்டேன் நான் வீட்டில் சாப்பிட தட்டா சாப்பிட்றியா நான் கண்டிப்பாக இது நான் புண்ணியமாக போவேன் பயங்கரமாக பசிக்குது நான் சத்தி சரி இங்கே நீ ஏமா பக்கத்துலேயே அண்ணன் வீடு இருக்கு வந்து ஒரு வார்த்தை அண்ணா எனக்கு பசிக்குது நான் சாப்பாடு சொல்லியிருந்தானா உனக்கு இல்லை நான் சொல்கிற போகிறேன் நான் பொண்டாட்டி வச்சு நான் எப்படி பாரு அவளை பற்றி தப்பா பேசாத அவெல்லாம் வந்து சாப்பாடு போகிறதெல்லாம் அன்னபூர்ணி அவங்க ஊர்லேயே உங்க உணர்த்தமா பேர் தான தர்ம பரம்பரை அவங்களதெல்லாம் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா சரி நீ போய் சாப்பாடு அவளை பற்றி தப்பா பேசுறா ஒரு பார்த்துக்கோ வேணாம் நல்லா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் மன்னிப்பு கேளு முதல்ல சரி மன்னிச்சிட்டேன் நான் போய் எடுத்து வரேன் சாப்பாடு சரியா நீ எதுவும் செய்யாத நான் ஏதோ கேஸ் இருந்தானே செய்ய கேஸ் இல்லையே சரி நான் எடுத்து வரேன் இது A few moments later மாலினி வந்துட்டேன் எப்படி என்னடா இப்போ சாப்பாடு மீன் குழம்பு சுட சுட சாப்பாடு எத்தனை சாப்பிடு பசங்களுக்கு சாப்பிடு ஏதோ ஒரு மீன் போய் ஓசில கடிச்சா வஞ்சர மீன் நொஞ்சர மீன்ட்டு சோத்து விஷயத்துல ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற சாப்பிடு போ சீக்கிரம் பசங்களுக்கு கொடுமா சாப்பாடு போமா எங்க அக்கா வருது சாப்பாடுலாம் நான் கொடுத்தேன்னு சொல்லிக்காது சரியா பாரு சொல்லிக்காது ஒரு நிமிஷம் என்னடி இந்த வரேன் என்ன பண்றீங்க கரண்ட் காப்பாங்க வந்தப்பா கரண்ட் இல்ல பாக்க வந்தியா வீட்ல என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ என்னடி சொல்லுறீ ஏன் கத்துற எப்படி வீட்ல சாப்பாடுலாம் காணோம் சாப்பாடு காணுமா சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தால சாப்பாடுலாம் காணுமே நீ சாப்பிட்டுருப்ப உனக்கு தான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கே எழுந்து போய் நான் எப்படிடா சாப்பிடுவேன் பைத்தியமாடா நீ நீ அப்பப்ப மறந்துடுற சாப்பிட்டு முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு நான் என்னைக்குடா உன்னை விட்டு சாப்பிட்டுருக்கேன் சத்தியமா என்ன மீன் குழம்பு வச்சா எல்லாம் உட்கார்ந்து தானே சாப்பிடுவோம் பரிமாறிக்கிட்டு பின்ன எல்லாரும் உருண்டுகிட்டே சாப்பிடுவாங்களா ஐயோ காமெடி பண்ற வேலையாடா இது காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு என்னமா காலையில மீன் வாங்குது நீ பார்த்ததானே ஆமா மீன் வந்துச்சு வாங்கி குழம்பு வச்சேன் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சேன் பசங்களும் இன்னும் சாப்பிடல மீன் அதான் செம்ம டேஸ்டா இருந்துச்சுன்னா வஞ்சர மீன்லாம் கிடையாது நீ போமா நீ போ நீ போ இல்ல இப்ப எதுக்கு அவள போன்னு சொல்ற நீ ஏய் நம்ம வீட்ல சாப்பாடு காணாம போச்சு இங்க வந்து அடி கத்திட்டு இருக்க போய் பசங்க சாப்பிட்டுருப்பாங்க பாரு நீயே சாப்பிட்டு கொடுப்ப கையை கட்டு மோந்து காரு இந்த மீன் குழம்பு நான் தடிக்குது லூசே மீன் கழுவி மீன் குழம்பு வச்சா நான் தடிக்காம என்ன பண்ணோம் என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல நீ என்ன சமைச்ச நான் மீன் குழம்பு சமைச்சேன் அவங்க வீட்லயே மீன் குழம்பு தான் இன்னைக்கு மஞ்சள் மீன் இப்பதான் அந்த பொண்ணு கழுவிட்டு வந்துச்சு அதான் மீன் குழம்பு வாசனை வருது நல்லா சாப்பிட்டது நீ போமா நீ போ மீன் குழம்பு வச்சா பின்ன மீன் மாலினி நீ போ வேலையை பாரு போ நான் பாத்துறேன் வா நம்ம வீட்டுக்கு போலாம் எதுக்கு வீட்டுக்கு போறோம் எனக்கு பசிக்குது பிரச்சனை இல்ல எனக்கு இவங்க எடுக்கவே இல்லையா நான் மீன் எடுக்கும்போது நான் பார்த்தனே அவங்க மாமியார் பார்த்துதான் அவங்க ஏரியில போய் புடிச்சு வந்திருக்காரு அவங்க வீட்டுக்காரு ஏரியில வஞ்சர வலை போட்டு புடிச்சிருக்காரு ஆமா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க வலை அம்மா ஏரி வஞ்சரம் அது யார் காதுடா பூ சுத்துற வஞ்சர மீன் வந்து உனக்கு ஏரியில கிடைக்குதா கிடைக்குது ஏரி வஞ்சரம் இருக்குடி நீ போமா நீ வா வீட்டுக்கு வா ஏன் என்ன எங்க இப்படி கை விடுறா பைத்தியக்காரா லூசு மெண்டல்
ஏன் கிச்சனுக்கு ஏன் போற? ஏன் கிச்சன் நல்லா போக கூடாதா? சரி, போய் பாரு. எத்தனை நாள் என் வீட்டு கிச்சனுக்கு வந்திருக்க? அதிர்ச்சியாலே நான் பொறுப்பு கிடையாது, நான் சொல்றேன். அதான பாத்தேன். எலி அவனத்தோட ஓடுதுன்னு பார்த்தா இதான கதை. ஆ? அக்கா ரொம்ப பசிக்குது, கேஸ் இல்ல, அண்ணன் கிட்ட கேட்டு சாப்பாடு. ஏய் அந்த பொண்ணு என் தங்கச்சிடி. சின்ன வயசுல என் தங்கச்சி காணாம போன தங்கச்சி ஒரு முறை பசின்னு சொல்றப்ப நான் தான் போயிட்டு ரோட்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அதுக்கு சாப்பாடு வாங்கி குத்தாண்டி. அந்த மாதிரி இந்த பிள்ளை என் தங்கச்சி மாதிரி வந்து அண்ணா எனக்கு பசிக்குதுன்னு சொன்ன மனசு கேட்கல ராதா. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ராதா ஒரு நாள் பட்னியா ஆடம்ப ராதா. பட்னியா? விரதம் நினைச்சுக்க இன்னைக்கு. எதுக்கு நான் விரதம் இருக்கணும்? ஆமா ஒரு நாளைக்கு விரதம் நினைச்சுக்க. ஹோட்டல்ல வச்சா குத்துற பசியில கத்திங்கடா நான் பாவம். அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சாப்பிட்டல்ல இப்ப வேலையை பாரு போ. கேக்குறேன், யார் சொத்தை யார் வாங்கி சாப்பிட்டு யார் ஏய், ஏய், ஏய். ஓசலுக்குன்னு சொல்றது? ஏன் டென்ஷன் வரக்கா? நான் என்ன பிக்சர் இருக்கணுமா இவகிட்ட இது பாரு சொத்துக்கு? வா இங்க வா அம்மா உனக்கு இப்ப சூப்பரா பண்ணிட்டாங்களாம். வா போய் நம்ம அங்க சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா பண்ண நீ சாப்பிடறடா. உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க. அதெல்லாம் ஆதரவு இல்லாதவங்க சாப்பிடுறதுதான் அதெல்லாம். நீ ஆதரவுல தானே ராதா. உனக்கு யார் இருக்கா சொல்லு சென்னையில அனாதைக்காரன் நீ. எனக்கு நான் அனாதை. ஆமாடா, உன்னை கட்டின பாத்துக்கு இருக்கிறது எல்லாமே அனாதை தான் போகுது. மாலினி நீ போய் சாப்பிடு மாலினி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். போ. சரி, நான் தான் தெரியாம பாரு. கேக்குறேன். அவன் தான் எடுத்து வந்து கொடுத்தா வேணானா அண்ணி திட்டுவாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம். நான் இத கொஞ்சமா வாங்கி சாப்பிட வேண்டியது தானே. பசியில கண்ணை மறைச்சிருச்சுக்கா, அதான் மறைக்கும் ஓசு சொல்றா கண்ணு மறைக்கும். செம்ம டேஸ்டா வர இருந்ததா. இருக்குதா, வேற என்ன பண்றது? டேஸ்டே வரல எனக்கு. முன்ன பின்ன பார்த்ததே இல்ல டேஸ்டா. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? உனக்கு ஏன் இந்த வேலை? ஒழுங்கு மறதே குழம்பு சோறு வரல நீ செத்து நீ பாத்துக்கோ. வரும் ஆனா வராது. நபிகள் நாய் அண்ணா, அம்மா கொஞ்சமா சாப்பாடு எதுவும் தந்துருவாக்கா. இவ ஒத்திமா என்ன வெறுப்பிச்சிட்டு இருக்கா. சும்மா இருமா நீ வேற. நான் போக கூடாது, நான் நீ கம்முன்னு போமா நான் பாத்துக்கிறேன் உங்க அக்காவை. குழம்பு சோறு வரல நீ கால் எடுத்து கூடாது வீட்டுல இங்க பாத்து. வாராத ஒரு நிமிஷம். இங்க உனக்கு என்ன ராதா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் சாப்பாடு தானே பிரியாணி தரேன் உனக்கு. மட்டன் பிரியாணி தரேன். போதுமா சந்தோஷமா? இது பாரு பக்கத்து வீட்டுக்காரங்க பட்னியா இருந்தா நம்ம சாப்பிட கூடாது சொல்றாரு நபிகள் நாயகன் செல்லவரு. கண்ணதாசா சேசுதாசா. நான் பட்னியா இருக்கனே, பசங்க பட்னியா இருக்காங்களே, நீ பட்னியா இருக்கியே. இது பரவாயில்ல எனக்கு நல்லா முடியும். நானும் ஒட்டக மாதிரி 3 மாசம் பட்னியா கிடப்பேன். நீ வந்து குதிரை மாதிரியா இப்போ சரியா? நீ 3 நாள் பட்னியா கிடப்பியா? பிரியாணி வாங்கி தருவியா? வாங்கி தரேன் போ. ஒழுங்கு மறதே எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி தரேன். போ. இல்ல உன் வீட்ல சேர்க்க மாட்டேன். அவ பசியில கத்துறாமா. அவ இங்க பாரு இங்க வா. அவ பசியில கத்துறா. அவ வந்து அன்னபூர்ணி. அவ சாப்பாடு போட்டு அழகு பார்த்த குடும்பமா அது. அப்படிப்பட்ட குடும்பம் இப்ப பசியில கத்திட்டு போற. அவன் மீன் குழம்பு நல்லா ருசியா செய்வாளா? எத்துக்கு மொத்தமா உனக்கு கொடுத்துட்டானா? செம்ம டேஸ்டா பிரியாணி வாங்கி கொடுத்துறேன். ஸ்டார்ட் பண்றேன். சரி நீ போ சரியா? பாரு நீ சாப்பிடு. பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்து குத்துருனா அப்படியே அமைக்காத. போறேன், எடுத்துட்டு வரேன் சாப்பாடு. ஆ